தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அமைச்சர் பதவி தப்புமா? வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்றார். அமைச்சர் பதவி தப்புமா? வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரை சென்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன். தமிழக நிதியமைச்சர் மரிய வில்சன் இவர் எம்ஜிஆருடைய நெருங்கிய நண்பரான ஜேபிஆர் அவருடைய மருமகன் ஆவார். மரிய வில்சன் அவர்கள் நிதியமைச்சராக தற்போது உள்ளார். பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது அவரால் தமிழில் சரியாக வாசிக்க முடியவில்லை. அடுத்ததாக அவர் மீது வழக்கு உள்ளது. அவர் தேர்தலுக்கு முன்னால் அவருடைய உடன்பிறந்த சகோதரனை உருட்டுக்கட்டையால் தாக்கிய வழக்கில் தற்பொழுது ஜாமீன் பெற்று வெளியே உள்ளார். அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் ஒரு சில நாட்களுக்கு முன்பு பேசும்போது திமுக ஆட்சியில் தனது பள்ளி லைசன்ஸ் பெறுவதற்காக தான் லஞ்சம் கொடுத்ததாக கூறினார். ஆக அடிக்கடி ஏதாவது பேசி சர்ச்சையில் சிக்கி வருகிறார். லஞ்சம் கொடுத்த மரிய வில்சனை விசாரிக்க வேண்டும், அவரை கைது செய்ய வேண்டும் என்று பலதரப்பினரும் கூறி வருகின்றனர். லஞ்சம் கொடுப்பதும் குற்றம், வாங்குவதும் குற்றம். லஞ்சம் கொடுத்தேன் என்று தமிழக அமைச்சர் ஒப்புக்கொண்டதால் அவரை விசாரிக்க வேண்டும் என்று பலதரப்பட்டவரும் கூறி வருகின்றனர். இந்த சூழ்நிலையில் இன்று காலை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அமைச்சர் பதவியிலிருந்து மரிய வில்சனை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளார். ஆனால் மரிய வில்சனோ இதை ஒரு பெரிய பொருட்டாக கண்டுகொள்ளவில்லை. வேளாங்கண்ணியில் வருகிற 29ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெறுகிறது. 8ஆம் தேதி திருவிழா நிறைவு பெறுகிறது. வேளாங்கண்ணி திருவிழா ஆரம்பமாவதை ஒட்டி தமிழ்நாட்டில் பல ஊர்களிலிருந்து பக்தர்கள் தற்பொழுதே பாத யாத்திரையாக செல்ல ஆரம்பித்துள்ளார்கள். தற்பொழுது மரிய வில்சன் அவர்களும் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், கத்தோலிக்க கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், மாதா மீது மிகுந்த பக்தி உள்ளவர். அவர் நிதியமைச்சராக இருப்பதால் பட்ஜெட் தாக்கல் செய்யும் போது கூட ஜெபமாலையை கையில் எடுத்து வந்து பட்ஜெட் தாக்கல் செய்தார். தற்பொழுது மரிய வில்சன் அவர்கள் வேளாங்கண்ணி திருவிழா ஆரம்பமாக இருப்பதால் கடலூர் மார்க்கமாக அவர் நடைபயணம் மேற்கொண்டுள்ளார். வேளாங்கண்ணிக்கு ஆன்மீக பாத யாத்திரை சென்றுள்ளார். ஆனால் அவரை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்க வேண்டும் என்று கடந்த 2 நாட்களாக அரசியல் தலைவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? மரிய வில்சனின் அமைச்சர் பதவி தப்புமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.